வணக்கம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? சில நேரம் நல்லது செய்யணும்னு தோணும், சில நேரம் தேவையில்லாத எண்ணங்கள் வரும். இந்த மனப்போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பழங்கால கதை நமக்கு எப்படி வழிகாட்டுதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்க மனசுக்குள்ளேயே ஒரு சண்டை நடக்கிற மாதிரி என்னைக்கு அது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு பக்கம் மனசு இத செஞ்சே ஆகணும்னு சொல்லும், ஆனா இன்னொரு பக்கம் ஐயோ வேண்டாம் ரிஸ்க் எடுக்காதேன்னு ஒரு குரல் உள்ள இருந்துட்டே இருக்கும். இந்த மனப்போராட்டம் ஏன் நடக்குது? இதுக்கு தீர்வு இருக்கா? வாங்க இத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ள இப்படி ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அது உங்களோட தப்புன்னு நினைக்காதீங்க. இது மனுஷனா பிறந்த நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான விஷயம்தான். சோ நீங்க மட்டும் இதுல தனியா இல்ல. இங்க பாருங்களேன், இதுதான் நமக்குள்ள நடக்கிற யுத்த களம். ஒரு பக்கம் தைரியம், மன்னிப்பு, நம்பிக்கை மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்மள முன்ன போக சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, பயம், கோவம், வருத்தம் இதெல்லாம் நம்மள புடிச்சு பின்னுக்கு இழுக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் நாம தினமும் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கோம். இந்த மனப்போராட்டத்தை ரொம்ப சிம்பிளா ஆனா ரொம்ப ஆழமா புரிய வைக்கிற ஒரு கதை இருக்கு. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அமெரிக்க பூர்வகுடி மக்கள் சொன்ன ஒரு கதை. 2 ஓநாய்களை பத்தின கதை இது. கதை எப்படி தொடங்குதுன்னா, ஒரு தாத்தாவும் பேரனும் பேசிட்டு இருக்காங்க. பேரன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயங்கர கோவமாவும் மனக்கசப்புலையும் இருக்கான். அப்போ அந்த அனுபவமுக்க தாத்தா பேரன்கிட்ட சொல்றாரு, உனக்குள்ள நடக்கிற இதே சண்டை தான் எனக்குள்ளேயும் நடக்குது, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அவர் தொடர்ந்து சொல்றாரு, நமக்குள்ள 2 ஓநாய் இருக்கு. அதுல முதல் ஓநாய் ரொம்ப மோசமானது. அதுதான் இந்த இருண்ட ஓநாய். அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு பாருங்க. கோவம், பொறாம, பேராசை, ஆணவம், சுய பச்சாதாபம், பொய். நம்மள பலவீனப்படுத்துற எல்லா நெகட்டிவ் குணங்களும் அதுதான். ஆனா நமக்குள்ள இன்னொரு ஓநாயே இருக்கு. அதுதான் ஒளி ஓநாய். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இங்க இருக்கிற மாதிரி அதுக்குள்ள சந்தோஷம், அமைதி, அன்பு, நம்பிக்கை, பணிவு, கருணை, உண்மைன்னு நமக்கு சக்தி கொடுக்கிற எல்லா பாசிட்டிவ் குணங்களும் இருக்கு. இந்த 2 ஓநாய்களும் நமக்குள்ள ஓயாம சண்டை போட்டுட்டே இருக்குன்னு தாத்தா சொன்னதும் அந்த பேரனுக்கு இயல்பாவே ஒரு கேள்வி வருது. அவன் கேட்க போற அந்த ஒரு கேள்விதான் இந்த கதையோட மொத்த அர்த்தத்தையும் நமக்கு புரிய வைக்க போகுது. அவன் கேக்குறான், தாத்தா, அப்போ கடைசியில எந்த ஓநாய் ஜெயிக்கும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க மனசுலயும் இதே கேள்விதானே இப்ப வருது. நல்லது ஜெயிக்குமா இல்ல கெட்டது ஜெயிக்குமான்னு. இப்போ அந்த தாத்தா சொல்ல போற பதில நல்லா கேளுங்க. அது ரொம்ப எளிமையான பதில் மாதிரி தெரியும். ஆனா அதுக்குள்ளதான் உண்மையான கண்ட்ரோல் எங்க இருக்குங்கிற ரகசியமே அடங்கியிருக்கு. அந்த தாத்தா சொன்னார், நீ எந்த ஓநாய்க்கு சாப்பாடு போடுறியோ அதுதான் ஜெயிக்கும். அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் இந்த வரிய மனசுக்குள்ள வாங்கி பாருங்க. நீ எதற்கு உணவளிக்கிறாயோ? அப்போ இதுல இருந்து என்ன புரியுது? அந்த 2 ஓநாய்களும் தானா சண்டை போட்டுக்கல. நாம எதை பத்தி திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ, எதுக்கு நம்ம கவனத்தை கொடுக்கறோமோ, அது மூலமா அந்தந்த ஓநாய்க்கு நாம தான் சக்தி கொடுக்கறோம். அதாவது நாம சும்மா வேடிக்கை பார்க்கறவங்க இல்ல. இந்த சண்டையோட முடிவு நம்ம கையில தான் இருக்கு. சரி, ஒரு எண்ணத்துக்கு உணவளிக்கிறதுனா என்ன, அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல மனசுல ஒரு சின்னதா ஒரு எண்ணம் வரும். நாம அதை உடனே விட்டுடாம அதையே பிடிச்சுக்கிட்டு யோசிக்க ஆரம்பிக்கும் போது நாம அதுக்கு சக்தி கொடுக்கறோம். நம்ம தொடர்ந்து கவனம் கொடுக்க கொடுக்க அந்த சின்ன எண்ணம் பெருசா வளர்ந்து ஒரு உணர்ச்சியாவோ இல்ல ஒரு செயலாவோ மாறிடுது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த உதாரணங்களை பாருங்க. உங்க நண்பர் செஞ்ச ஒரு துரோகத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க தெரியாமலேயே அந்த 2 ஓநாய்க்கு தீனி போட்டு உங்க கோபத்தை வளர்க்கறீங்க. அதுவே உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன நல்ல விஷயத்த நினைச்சு நன்றி சொன்னீங்கன்னா, நீங்க ஒளி ஓநாய பலப்படுத்துறீங்க. மனசுல அமைதியை கொண்டு வரீங்க. சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது, அந்த நல்ல ஓநாய்க்கு எப்படி தொடர்ந்து உணவளிக்கிறது, அதுக்கான சில பிராக்டிக்கல் வழிகளை இப்ப பார்க்கலாம். இங்க ஊட்டமளித்தல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புக்கு எப்படி சத்தான சாப்பாடு கொடுக்கறோமோ அதே மாதிரி நம்ம மனசுக்கும் ஆரோக்கியமான நல்ல எண்ணங்களை கொடுக்கணும். அதுதான் நம்ம மனசுக்கான ஊட்டச்சத்து. ஆக மொத்தம் விஷயம் ரொம்ப சிம்பிள். அந்த கெட்ட ஓநாயை விரட்ட அதோட சண்டை போட வேண்டிய அவசியமே இல்ல. அத பட்டினி போட்டாலே போதும். அது எப்படி? நம்ம கவனத்தை முழுசா நல்ல விஷயங்கள் பக்கம், அதாவது நல்ல ஓநாய் பக்கம் திருப்பினா போதும். இருட்டோட சண்டை போடாம ஒரு சின்ன விளக்க ஏத்துற மாதிரி தான் இதுவும். அப்போ கேள்வி இதுதான். இன்னைக்கு, இப்போ, இந்த நிமிஷம் நீங்க எந்த ஓநாய்க்கு உணவளிக்க போறீங்க? நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்க மனநிலை, அதுதான் உங்க இன்றைய நாள். முடிவு உங்க கையில. யோசிச்சு முடிவு பண்ணுங்க.